Hi guys, நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆன் டு தி வீடியோ. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா PROXYSITE.com. இந்த வெப்சைட் வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாச்சும் வந்து பிளாக்டு வெப்சைட்டை வந்து இந்த வெப்சைட் மூலமா சீக்கிரட்டா வந்து ஓபன் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க tamilrockers.com. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா என்னதான் கவர்மெண்ட் தரப்புல பிளாக் பண்ணாலும் இவங்க வந்து டொமைன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் விடத்தில்லை, பார்த்தீங்கன்னா tamilrockers டீமும் விடத்தில்லை, அவங்களும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நிறைய டொமைன் மாற்றிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டொமைன்லாம் பிளாக்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த PROXYSITE மூலிமா நீங்கள் சீக்கிரட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ tamilrockers.com போட்டால் இந்த வெப்சைட் எனக்கு ஓப்பனே ஆகலை. இப்போ இந்த சைட் மூலிமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா tamilrockers.com வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதில் வந்து என்னென்ன காட்டும் பார்த்தீங்கன்னா tamilrockers.com நான் போட்டேன். கரண்ட்லி வந்து எந்த டொமைன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் இதில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் ப்ரௌசரில் tamilrockers.com URL போட்டால் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. பட் வந்து இந்த PROXYSITE மூலிமா வந்து என்னால் இந்த URL வந்து ஓப்பன் பண்ண முடியுது சீக்கிரட்டாக. ஸோ இது மாதிரி நீங்கள் பிளாக்டு வெப்சைட்லாம் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க இந்த சைட் மூலிமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா URL பார்த்தீங்கன்னா tamilrockers.sh இருக்குது. பட் கரண்ட்லி வந்து எந்த டொமைன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது டிஸ்பிளே ஆகுது. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா .sh வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் பிளாக் வெப்சைட்லாம் வந்து இல்லை அன்பிளாக் பண்ணிடலாம். பட் வந்து இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் வந்து மூவிஸ்லாம் வந்து தேட்டர்லேயே பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ அடுத்த நான் பார்க்க போகிற வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா AutoDraw.com. இந்த வெப்சைட் வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ண டிராவிங் வந்து சரியாக வரலன்னா அதுவே மேலே சஜஷன் காட்டும் நீங்கள் பண்ண டிராவிங் இதுதானான்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிராயிங் பண்ண காட்டுறேன். இப்போ நான் ஒரு கார் வரைகிறேன். இப்போ ஸோ கார் வரைஞ்சிட்டேன். இப்போ சரியாகவே நான் வரையில. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் வரைஞ்ச டிராயிங் வந்து இதுதானா சஜஷன் காட்டுது. நீங்கள் இது மாதிரி ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த டிராயிங் வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த இப்போ நான் வரைஞ்ச காருக்கு வந்து இது ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த 3 லைன் பட்டன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஜேபேக்காக வந்து இல்லை பிஎன்ஜியாக வந்து சேவ் ஆயிருங்க. நீங்கள் ஈஸியாக மொத்தம் ஷேரும் பண்ணலாம். பார்த்தீங்களா? இது இப்போ நீங்கள் வரைஞ்ச மாதிரியே வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாங்க. இது வந்து நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிராயிங் கிளாஸ் போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லலாம் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஷார்ட்கட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ AutoDraw கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஜஷன் வரும். அதாவது நீங்கள் ட்ரா பண்ணுறது வந்து இதுதான சஜஷன் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் ட்ரா கொடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எந்த சஜஷனும் வராது, பார்த்துக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட் டைப் கொடுத்துருக்காங்க. டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் டைப்பும் பண்ணிக்கலாம். நீங்கள் வரைஞ்ச காருக்கு உங்கள் பேர் ஆட் பண்ணிக்கலாம் கீழே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபில் கொடுத்துருக்காங்க. ஃபில்லில் வந்து நீங்கள் கலரும் ஃபில் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஃபில் ஆகணும் அதுவும் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூம் பண்ணிக்கலாம், நீங்கள் அன்டூ பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா இல்லைன்னா. ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, அதே சமயம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிராயிங் வரைஞ்சி பாருங்கள். சப்போஸ் அது சரியாக வரலனா கூட உங்களுக்கு சஜஷன் மேலே காட்டும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா PROXYSITE.com. இந்த வெப்சைட் வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட சைஸை வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட கிரீன்லேண்ட் வந்து பெருசாக தெரியுது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து கிரீன்லேண்ட் வந்து பெருசு. ஸோ இந்த மேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை ட்ராக் பண்ணி வேறு கண்ட்ரி மேலே வைக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட ட்ரூ சைஸ் தெரியுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கிரீன்லேண்ட் மேலே வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பெருசாக தெரியுது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பர்டிகுலர் கண்ட்ரியோட ட்ரூ சைஸை நீங்கள் ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாங்க. எந்த கண்ட்ரியோட ஒரிஜினல் சைஸ் வந்து உங்களுக்கு தெரியணுமோ அந்த கண்ட்ரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் இப்போ கொடுக்குறேன். நான் இப்போ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாகிஸ்தான் எங்கே இருக்கோ செலக்ட் ஆயிரும். அது என்ன பண்ணீங்க, இப்போ ட்ராக் பண்ணி எடுத்து போய் வேறு கண்ட்ரி மேலே வைங்க. இப்போ கிரீன்லேண்ட் மேலே இருக்கிறேன். இப்போ கிரீன்லேண்ட் பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட் தான் பெருசு பாகிஸ்தானை விட. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி மேலே வச்சாலும் எந்த கண்ட்ரியோட ஒரிஜினல் சைஸ் இது தெரியுங்க. ஸோ இது மாதிரி வந்து பர்டிகுலர் கண்ட்ரியோட ஒரிஜினல் சைஸ் வந்து இந்த வெப்சைட் மூலம் ஈஸியாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா WizTree. இந்த சாஃப்ட்வேர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை கிளிக் கேட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிரும். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3.3 MB தான். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா போத் 32 பிட்லையும் 64 பிட்லையும் ஒர்க் பண்ணும். ஆக்சுவலி சாஃப்ட்வேர் வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவில் வந்து ஸ்பேஸ் அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவில் வந்து இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் வந்து எவ்வளோ சைஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, ஸோ இதில் வந்து எது பெரிய சைஸ் ஃபைல் எது சின்ன சைஸ் ஃபைல் எல்லாமே ஈஸியாக வந்து இதில் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த ட்ரைவ் நீங்கள் ஸ்கேன் பண்ண விரும்புங்களோ அந்த ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து ஸ்கேன் ஆகிட்டு எல்லாமே வித்தின் செகண்டில் உங்களுக்கு காட்டும். ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது பார்த்தீங்களா, வித்தின் செகண்டில் வந்து எனக்கு வந்து ஸ்கேன் ஆகி காட்டியிருக்கு. ஸோ இதில் வந்து எது பெரிய சைஸ் ஃபைல் எது சின்ன சைஸ் ஃபைல் ஈஸியாக நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து சி டிரைவ் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க ஃபோல்டர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து அதிகமாக ஃபைல்ஸ் எடுத்துக்கணும் ஈஸியாக வந்து இதில் பிரித்து காட்டும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். எந்த ஃபைல் டெலிட் பண்ணவும் டெலிட் பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு ஃபார்மேட்டுங்க. இதில் வந்து எந்த கலர் வந்து அதிகமாக இருக்கோ அந்த ஃபைல் ஃபார்மேட் ஃபைல்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து கம்ப்யூட்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒயர் கலர் ரைட் கிளிக் பண்ணி நான் எக்ஸ்ப்ளோர் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபைல் ஃபார்மெட்டில் எனக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதெல்லாம் MP4 ஃபார்மெட்டு, இது எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த MP4 ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் இருக்குது MP4 ஃபார்மெட். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது எல்லாமே காட்டும். இப்போ MP4 ஃபார்மெட் இங்கே இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் ஃபைல் ஃபார்மெட்டை. நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் போட கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைல் ஃபார்மெட்டில் எங்கெங்கெல்லாம் காட்டுது எனக்கு இப்போ. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரைவ்லையும் வந்து ஸ்கேன் பண்ணி ஈஸியாக ஃபைலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம், அந்த சைஸ் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க பர்டிகுலர் ட்ரைவோடைய ரிப்போர்ட்டும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்கள், இப்போ சி ட்ரைவில் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போது டெஸ்க்டாப்பை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் டு CSV ஃபைல் கொடுக்குறேன் நான். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இப்போ நான் இந்த ரிப்போர்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ என்னோட டெஸ்க்டாப்போடைய ரிப்போர்ட் கேட்டிருந்தேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைல்ஸோட ரிப்போர்ட் ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைலோட சைஸ் எவ்வளோ அது கரெக்ட் ஆகிருக்கு, கடைசியாக வந்து எந்த டேட்டில் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட அட்ரிபியூட்ஸ் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மாதிரி வந்து பர்டிகுலர் ட்ரைவோடைய எனக்கு ரிப்போர்ட்டை வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஆர்டரில் வந்து எந்த ஃபைல் வந்து அதிகமாக ஸ்பேஸ் வந்து எடுத்துக்குது, ஸோ இதெல்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பர்டிகுலர் ஃபைலை வந்து நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் பார்த்த எல்லா வெப்சைட்டும் ஆகட்டும் அப்புறம் சாஃப்ட்வேர் ஆகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இன்ஃபர்மேஷன் வெப்சைட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.